நகர தலைவராகவும் இருக்கேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். ஆம்புலன்ஸ் வந்து இலவச சேவை ஒண்ணு பேட்டையில பண்ணிட்டு இருக்கோம். ம், ம், ம். அது மாதிரி ரத்த தானத்துக்கு வந்து நம்ம தொகுதி இன்சார்ஜா இருக்கேன். சூப்பர், சூப்பர், சூப்பர். அது போக வந்து எங்க ஏரியால வந்து பசியாற்றும் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல வந்து டெய்லி சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர், சூப்பர். கஷ்டப்பட்டவங்களுக்கு மெயினா வந்து விதவைகளுக்கு கணவரால் கைவிடப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு வந்து சுழற்சி முறையில ம், ம், ம். சாப்பாடு, அப்புறம் வந்து மாதம் மாதம் அவங்களுக்கு மளிகை பொருள், அரிசி, ம், 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 ம். இந்த மாதிரி அதாவது எங்க ஏரியா, அதாவது நம்மளோட கான்செப்ட் என்னன்னா, ம், ம். அவங்கவுங்க இருக்கக்கூடிய பகுதியை அவங்கவுங்க பாத்துக்கிட்டாங்கன்னா வெளியே ம். இருந்து வந்து யாரும் செய்ய வேணாம். அது எல்லாம் அந்தந்த பகுதி வந்து தன்னிறைவு பெற்றுரும். சூப்பர், சூப்பர், சூப்பர். நான் வேற எங்கேயோ போய் செய்யறதுக்கு நான் ஏரியாவை பாத்துக்கிட்டேன் அப்படின்னா, ம். அங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு கல்வி, தேவைப்பட்டவங்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் ம், ம், ம். கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்ஃபில் ஆயிருங்கிறது நம்மளோட கான்செப்ட். சூப்பர், அது சூப்பர், போக சூப்பர். உதவும் உள்ளங்கள்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சு அதுலயும் நம்ம வந்து ம், மாசம் ம். மாசம் எங்க ஏரியால எங்க பகுதியில் இருக்கக்கூடிய ம். நோயால அவதிப்படக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ம். மருத்துவ தேவை அறிஞ்சு மருந்து மாத்திரை அந்த மாதிரி இது வாங்கி கொடுத்துருக்கோம். சூப்பர் சார். வேற லெவல். ம், ம், ம். அது இப்போ நம்ம தொழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ம், ம், ம். ரியல் எஸ்டேட்டுங்க வந்து பார்ட் டைம் தான். மெயினான இது நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சோசியல் சர்வீஸ் தான். அதுதான் நம்மளை சார்ந்தது, வேற ஒன்றும் இல்லை. சூப்பர் சார். சந்தோஷம். இப்போ நீங்கள் தான் சார் நாங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து அடுத்து கேட்குறோம். மற்றவங்க எல்லாரும் குயிக்காக அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கட்டும். அப்புறம் மறுபடியும் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் சார். கொஞ்சம் நான் இந்த ரொம்ப நேரம் தொடர்பு முடியாது. எனக்கு இந்த தொழுகை இருக்கிறதால சரி சார், சரி சார். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போயிடலாம் தான் வந்தேன். சரி சார். சார் அப்போ வந்து நாங்கள் டேரெக்டாக விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ என்னென்னா மெயினாக சோலை ராகவன் சொல்லிட்டு நம்ம இருக்கிறாங்க சார். இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் யார் அப்படின்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ சில மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சனிக்கிழமை ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் 30 பேருக்கு புது பஸ் ஸ்டாண்டில் அந்த வயசானவங்க அந்த தேவைப்படுறவங்களாம் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 30 பேருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெகுலராக சனிக்கிழமை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா கொடுக்கும்போது அவங்களுக்கு உள்ள வந்து அந்த கருணைகளும் வரணும், அந்த ஒரு நம்ம கொடுக்குற அந்த தன்மை வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வரணும். வந்துட்டு அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னது கூட அது நிறைவேற வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டாங்கன்னா இந்த தண்ணீர் அடைஞ்சிட்டுனா தனியாக வெளியே இருந்து யாரும் வந்து உதவ வேண்டாம். ஸோ அப்போ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் விதைக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து புது ஸ்டூடெண்ட்ஸை வர வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. சனிக்கிழமை நம்மளுக்கு வந்து 30 சாப்பாடு ரெகுலராக ஸ்பான்சர் பண்ணுறது புஷ்பா ஸ்கூலில் இருந்து நம்மளுக்கு வந்து இந்த 30 சாப்பாடை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது மட்டும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு நீங்கள் எதாவது கைடன்ஸ் கொடுக்கலாம் சார். சோலையாகவும் நீங்கள் எதுவும் சார்ட்டு கேட்கலாம். இது ஒரு அசோசியேட் பண்ணி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட சண்டே பண்ணுறதா இருந்தால் சண்டே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். சோலை ராகவன். ஹலோ சார், சொல்லுங்கள். நீங்கள் கேட்கணுன்னா கேளுங்க. சார்கிட்ட எதுவும் சப்போர்ட் வேணுன்னா கேளுங்க. எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது, இந்த மாதிரிலாம் தான் கேட்கலாம். எப்படி எடுத்து எஃபெக்டிவாக கொண்டு போகிறது, இல்லை பண்ணிகிட்டு இருக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு டக்குன்னு சார்ட்டு கேளுங்க. 5 மினிட்ஸ் தான் சார் இருக்குன்னு சொன்னாங்க, கேளுங்க. சார் ஹலோ. ஓகே சார், கேட்குறேன். சார் இது நம்ம சண்டே பாஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இப்போ ஃபண்ட் எப்படி நம்ம இது பண்ண ஃபண்ட் எப்படி பண்ண முடியும்னு கேட்டானா ஃபண்ட் ரைசர். நீங்கள் சார்ட்டே கேளுங்களேன். சாரோட ஐடியாலஜி ஷேர் பண்ணட்டும். ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வரைக்கும் உணவு கொடுக்கறத யாருக்கும் உணவு கொடுக்குற மாதிரி வந்து போட்டோ எடுத்து போட்டதே கிடையாது. ஏன்னா பொது சேவைன்னு வந்தாச்சுன்னா வந்து நிறைய வந்து விமர்சனங்கள் வந்து வரும். விமர்சனங்களை தாங்கினா மட்டும்தான் நம்ம வந்து பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்ய முடியும். கண்டிப்பா நம்ம வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சி அந்த மாதிரி ஒரு பார்வையில இருந்தோம் அப்படின்னா, யாருக்கு தலைவர்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி ஒரு 30 ரூபாய்க்கு சோறு போட்டதை வாங்கி ஒரு 100 பார்சல் வச்சுட்டு ஒரு மணி நேரம் அவங்களை வெயில நிக்க வச்சு அலக்கழிச்சு கொடுப்பாங்க. அது வந்து வேற மாதிரி. இது இப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும். விமர்சனம் பண்றவங்க 2 பேரையும் பிரிச்சு விமர்சனம் பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில வந்து ஆரம்பத்துல வந்து நம்ம வந்து போட்டோ எதுவும் போடல, வெறுமனையா டைப் பண்ணி மட்டும் போடுவோம், இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அந்த சாப்பாடை மட்டும் போட்டோ எடுத்து. ஏன் அப்படின்னா இனிஷியலா ஆரம்பிக்கும் போது நான் கையில இருந்து தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன்.
நம்ம ஏரியால. அடுத்து வந்து அந்த விளம்பரம் அந்த இத எடுத்து நம்ம போடும்போது, என்னோட நண்பர்கள், என் கூட படிச்சவங்க, என் கூட வெளிநாட்டுல இருந்தவங்க, அவங்க வீட்ல வந்து என்னன்னா, ஒரு பிறந்த நாள் வருது, ஒரு கல்யாண நாள் வருது அப்படின்னா, அவங்க வந்து நான் டைப் பண்ணி போடும்போதே போட்டுருவேன் அதுல வந்து, நீங்க பிறந்த நாளு, உங்க வீட்ல உள்ள நல்ல நிகழ்ச்சிகளுக்கு அல்லது யாராவது ஒருத்தங்க இறந்த தினம் வருது அப்படின்னா, 1 வருஷம், 2 வருஷம் அந்த மாரி துக்க தினம் வருதுன்னா, அவங்க சார்பா நீங்க வந்து ஒரு அதாவது கேளிக்கையில ஈடுபடுறத விட, இது வந்து ஒருத்தரோட வயிறு பசிய வந்து போக்குங்கிற அடிப்படையில செலவிடலாம்னு சொல்லி போடும்போது, எல்லாருமே இது கன்டினியூவா என்ன செய்வாங்கன்னா, அதுக்கு வந்து குடுப்பாங்க. ஆரம்பத்துல வெள்ளிக்கிழமை தான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இப்ப வாரத்துல வந்து எல்லா நாட்களுமே மேக்ஸிமம் ஆ டெய்லி குடுக்குற மாரி ஒரு சூழல் வந்துட்டு, மினிமம் ஒரு நாளைக்கு 20 பேருக்கு குடுத்துருவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க வந்து இதுக்குன்னு நீங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு பேஜ உருவாக்கி, அல்லது ஒரு WhatsApp குடும்பத்த உருவாக்கி, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல உள்ளவங்கள அதுல கொண்டு வந்து, நீங்க டெய்லி உணவு குடுக்குறத வந்து இப்போ பப்ளிக் வச்சு ஃபோட்டோ எடுக்காம, டோட்டலா ஒரு ஃபோட்டோ எடுத்து, அத நீங்க வந்து இந்த மாரி இந்த ஏரியால இவ்வளோ பேருக்கு குடுத்துருக்கோம்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுங்க. அதன் மூலமா தான் உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான ஸ்பான்சர் வரும். என்னைய பொறுத்தவரைக்கும் மெயினா என்ன செய்வேன் அப்டின்னா, ஒரு ஹோட்டல்ல டைரக்ட்டா அங்கேயே போட சொல்லிருவேன் ரூவாய. எனக்கு போடுறவங்க போடுவாங்க. புதுசா உள்ளவங்க அவங்களுக்கு ஏதோ நம்ம பண்றோமா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கும். அதனால அவங்கள டைரக்ட்டா ஹோட்டல்லயே போட சொல்லிட்டு, இந்த ஹோட்டல்லேருந்து சாப்பாடு மட்டும் நானோ, எங்க வீட்ல உள்ளவங்களோ அல்லது நம்ம பசங்களோ கரெக்ட்டா டயத்துக்கு கொண்டு போய் குடுத்துருவாங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, நம்ம குடுக்குறோம். ஆ நம்ம குடுக்குறது வந்து சரியான ஆட்களுக்கு போய் சேரணும். உண்மையிலேயே பசியோட யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு போய் சேரணும். அடுத்து வந்து நம்ம குடுக்கக்கூடிய பொருள் வந்து தரம் வந்து கரெக்ட்டா இருக்கணும். ரொம்ப அதாவது சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சாப்பாடு குடுப்பாங்க. அது வந்து ஒரு சாப்பாடுன்னே சொல்ல முடியாது. அந்த மாரி இருக்கும். அந்த மாரி இல்லாம அ நல்லா திருப்தியா, ஒரு ஆள் வயிறு நிறையிற மாரி, அதே மாரி ஆ நல்லா ஒரு ஓரளவு ரொம்ப பிரம்மாண்டமா ருசி இல்லாட்டியும், ஓரளவு நம்ம நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதே மாரி இருக்க மாரி நம்ம குடுத்தோம் அப்படின்னா, முதல்ல கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டாலும், அடுத்தடுத்து போம்போது நமக்கு உண்டான ஸ்பான்சர்ஸ் வந்து தேடி வந்துரும். ஓகே சார். ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட கருத்து தான். இது நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிற கருத்து தான். நீங்க குடுக்குற மாரி ஃபோட்டோ எடுத்தாலுமே, முகத்த வந்து மேக்ஸிமம் ஆ கொஞ்சம் மறைச்சிருங்க. அவங்களோட முகத்த மட்டுமாவது மறைச்சிருங்க. ஏன் ஓகே, ஓகே. அப்டின்னா, அவங்களுக்கும் இப்போ நாங்க நாங்க வந்து இந்த விதைவேல் ஃபேமிலிக்கு குடுக்குறோம். அது எங்க ஏரியால ம். உள்ளவங்க தான். நாங்க இதுவரைக்கும் ஃபோட்டோ போடவே இல்ல. சில நேரம் ஏதாவது ஃபோட்டோ போடக்கூடிய நிர்பந்த சூழ்நிலை வந்தாலுமே, முகத்த வந்து கம்ப்ளீட்டா அதாவது ஒரு தலையிலேருந்து ஒரு நெஞ்சு வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து மறைச்சிருவோம். ஏன்னா, அவங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு. நம்ம ஏரியால ம். வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்ப இவங்க வாங்கியிருக்காங்களா? அப்படிங்கிற மாரி எண்ணம், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்களுக்கு வந்து வந்துறக்கூடாது. அதனால வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் ஃபோட்டோ எடுத்து ஃபுல்லாமே மறைச்சிருவோம். ஏன்னா சில ஸ்பான்சர் வந்து ஃபோட்டோ கேட்பாங்க. சில ம். பேருக்கு மசாலா ஜாமான் குடுக்கும்போது ஃபோட்டோ கேட்பாங்க. கல்யாணத்துக்கு உதவி குடுக்கும்போது ஃபோட்டோ கேட்பாங்க. அதனால அந்த மாரி மறைச்சிருவோம். ஓகே, ஓகே சார். என்னன்னா நம்ம பண்றது வந்து கரெக்ட்டா பண்றோம்னு சொல்லி முதல்ல மக்கள்ட்ட போய் சேரணும். உதாரணத்துக்கு நம்ம ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இப்போ ஒரு வெள்ளம் வந்ததுன்னா முதல்ல வந்து நம்ம தான் ஆரம்பிப்போம். நம்மளோட மெசேஜ் தான் முதல்ல இருக்கும். எங்க வெள்ளத்துல யாரும் பாதிக்கப்பட்டிருந்தா, அது மிதுன் சாருக்கே தெரியும். அந்த நிலையில பேஜ்ல ஃபோட்டோ எடுத்து சாரே ஒரு தடவ போட்டிருந்தாங்க. முதல் குரல் வந்து இங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி. அப்போ மழை வெள்ளம்ன்னு வந்தாலே முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிருவோம். அப்போ மத்த யார்ட்டயுமே குடுக்க மாட்டாங்க. நம்மள நம்பி என்ன செய்வாங்கன்னா, ரூ. 50,000னாலும், ரூ. 1,00,000னாலும் குடுத்துருவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்ம மேல வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க மக்கள். அந்த நம்பிக்கைய உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அத விட அந்த நம்பிக்கைய வந்து தக்க வைக்கணும். எந்த விதத்திலயும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைய இழக்கக்கூடிய வகையில நம்ம வந்து நடந்துறக்கூடாது. நடக்கக்கூடிய சூழல்ல வந்து நம்ம வந்து அகப்பட்டுறக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ 2023ல வந்த மழை வெள்ளத்தில மட்டும் கிட்டத்தட்ட ரூ. 18,00,000 ஆ நம்ம தாமிரபரணி கரையோரம் இருக்கக்கூடிய அதாவது மீடியால அறிமுகமான ஊர்களுக்கு மட்டும் தான் எல்லாரும் திரும்ப திரும்ப போனாங்க. ஆனா நம்ம உண்மையிலேயே மீடியா வெளிச்சத்துக்கு வராத நெறைய ஊர்களுக்கு போயி, யாருக்குமே கிடைக்காத இடத்துலலாம் கொண்டு போய் நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். சுமார் ரூ. ம். 18,00,000 வந்து ஒரு 10 நாள்ல மட்டும் வந்து பண்ணோம். இந்த ரூ. 18,00,000 என்னைய நம்பி தராங்க அப்டின்னா, அது என் மேல உள்ள நம்பிக்கை தான். அதுக்கு ஏத்த மாரி அவங்களுக்கு கில்லு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து அனுப்பி விட்டுருவேன். ஓகே, ஓகே சார். தேங்க் யூ ஸோ மச் சார். ராஜகார்த்திக் எதுவும் கேட்கணுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. குயிக்காக கேளுங்க. சார் கிளம்பணும்னு சொன்னாங்கல்ல. சார் இது ஃபண்ட் ரைஸ் பண்றது அந்த பிறந்தநாள் டைம் இல்ல மேரேஜ் அந்த மாதிரி ஏதாவது நினைவு தினத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அது வந்து எப்பமாச்சும் தான் நடக்கும். அது ரெகுலரா நமக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஏதாட்டும் ஐடியா சொல்லுங்க. இல்ல அதான் மேடம். இப்ப நீங்க வந்து டெய்லி நீங்க குடுக்குற மாரி ஒரு இது உருவாக்கியாச்சுன்னா, பிறந்த நாள் இல்ல. அத பார்த்தோன்னே அதாவது இடையில கொஞ்சம் எதுக்கு தேவையில்லாம இவங்க செய்றத ஃபோட்டோ அதாவது சாப்பாட கூட ஃபோட்டோ கூட போடக்கூடாதுங்காங்க. மொத்தமா ஒரு இடத்துல வச்சு சாப்பாடு போடுறத கூட, நமக்கு பிடிக்காதவங்க சில பேர் அதே குரூப்ல எதுக்கு சாப்பாடு போடாதீங்கம்பாங்க. ஆனா சில நேரம் நான் சாப்பாடு போடாம இருந்தேன்னு வைங்களேன், எனக்கு வந்து வரவே செய்யாது. ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தோனே சில பேர் நாளைக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபோட்டோ மக்களுக்கு தெரியப்படுத்த என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபங்ஷன் இல்லாட்டியும், நாளைக்கு ஒரு 20 பேருக்கு சாப்பாடு குடுக்குறது ஒரு பெரிய மேட்டர் இல்ல. ஒரு ஒரு ரூ. 1000 ஆகும். ஒரு சாப்பாடுக்கு ரூ. 50னாலும் 20 சாப்பாடு ரூ. 1000. இப்போ உள்ள காலத்துல வந்து தான தர்மம் பண்ணதுக்கு வந்து நெறைய பேரு தயாரா இருக்காங்க. ஏதோ அவங்க செய்யக்கூடிய நெறைய சில பேர் ஓப்பனா சொல்லணும்னா சில பேர் வந்து நெறைய பாவம் செய்றாங்க. அவங்க வந்து என்ன செய்றாங்க, இது மூலமா ஒரு நல்லது நன்மை தேடட்டும். அதான் சில பேரோட தொழில் வந்து 2ஆம் நம்பர் தொழிலா இருக்கும். அந்த மாரி ஆட்கள்லாம் அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லல. நம்ம குறிப்பிட்ட நண்பர் இத வச்சு சொல்றேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, சரி இந்த வாரத்துக்கு 1 நாள், மாசத்துக்கு 1 நாளு இந்த மாரி நம்ம பண்ணுவோமே! அந்த மாரி ஒரு ஐடியால வந்து குடுப்பாங்க. இப்போ ஒரு குரூப்ல வந்து ஒரு 500 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த குரூப்ல வந்து கண்டிப்பா அவங்க ஃபேமிலில வந்து ஒரு மாசத்துல கண்டிப்பா அந்த குரூப்லேருந்து ஒரு 10 பேர், 15 பேருக்காவது பிறந்த நாள் அல்லது வேற ஏதாவது கல்யாண நாள் வந்துரும். அப்படி இருக்கும்போது மாசத்துல 1 நாள் விட்டு 1 நாள் உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிரும்ல. சூப்பர் சார். தேங்க் யூ ஸோ மச். செம்ம ஐடியா குடுத்துருக்கீங்க. இது தேங்க் யூ சார். ஆமா. அதே மாரி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஆம்புலன்ஸ் சப்போர்ட் தேவைப்பட்டாலுமே கால் பண்ணுங்க. சரியா? அதாவது எமர்ஜென்சிக்கு நாங்க வந்து காசு யார்ட்டயுமே வாங்குறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஜிஹெச்லேருந்து அல்லது ஏதாவது ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போறாங்க. பிரைவேட் ஆம்புலன்ஸ்ல வந்து ஒரு ரூ. 4000 கேட்காங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு ரூ. 1000 ரூ. 1200 வாங்கிருவோம். அதாவது இந்த பெட்ரோலுக்கு மட்டும் வாங்கிருவோம். எமர்ஜென்சிக்கு வந்து நாங்க காசு வாங்கவே மாட்டோம். அது மாரி எங்கேயாவது உங்களுக்கு ஆதரவு இல்லாதவங்க அந்த மாரி இருந்தாலுமே, நம்ம நம்ம ட்ரஸ்ட்லயுமே வந்து நம்மள்ட்ட தான் ஃபோன் பண்ணி அந்த அந்த அவங்கள கூட்டு கொண்டு வந்து விட சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 2023 மழைக்கு முந்தின நாளு, நாங்க ஒரு 6, 7 பேர வந்து தாழ்வான பகுதியில பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்த வயசானவங்கள கொண்டு போய் நம்ம டவுன்ல உள்ள முதியோர் இல்லத்துலேருந்து விட்டோம். ஆனா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜங்ஷன்ல ஒரே ஒரு ஆள் மட்டும் இறந்திருந்தாப்ல. உதாரணத்துக்கு இப்ப நம்ம அந்த 6 பேரோட லைஃப்ப வந்து சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம முத நாளே அந்த அளவுக்கு மழை பெய்யும்னு நமக்கு தெரியாது. ஆனா, அவங்கள கூட்டு போய் நம்ம அங்க வந்து சேர்த்ததால, கண்டிப்பா அந்த 6 பேரு வந்து அந்த நேரத்துல அங்க படுத்து கிடந்திருந்தாங்கன்னா, கண்டிப்பா அவங்களோட உயிரும் போயிருக்கும். இப்ப இந்த மாரி உங்களுக்கு எதுவும் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, தாராளமா ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஆம்புலன்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க் யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி. சூப்பர் சார். தேங்க் யூ சார். இப்ப ராஜகார்த்திகா வந்துட்டு சாட்டர்டே, சண்டே ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப வர முடியலன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க வீட்ல ப்ரிப்பேர் பண்ணி, அவங்களால என்னைக்கெல்லாம் முடியுமோ அன்னைக்கு எங்கெல்லாம் ராஜகார்த்திகா ஜங்ஷன், பேட்டை இந்த சைடுல உள்ளவங்களுக்கு ஃபுட் குடுத்துட்டு இருக்காங்க. சூப்பர் ராஜகார்த்திகா. வணக்கம். அதாவது நான் ஜெயலானி தான் திரும்பவும் பேசுறேன். நான் அந்த பிரேயர் போக வேண்டிய சூழல் இருக்கிறதால, இந்த 1 மாசத்துக்கு கொஞ்சம் பிரேயர் இருக்கும். அதனால யாரும் தவறா நினைக்க வேணாம். கிளம்புறேன். சரியா? ரொம்ப சந்தோஷம் உங்கள நான் மீட் ரொம்ப பண்ணதுல. நன்றி சார். இவ்வளவு நேரம் உங்களோட இன்னொன்னு ஷேர் ஆமா. பண்ணதுக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, மனுஷன் வந்து போதும் அப்படின்னு சொல்லி மனசார சொல்லக்கூடிய விஷயம் வந்து காசுலாம் வந்து சொல்ல மாட்டான். சாப்பாடு தான் போதும்னு சொல்லக்கூடிய விஷயம். அது மாரி ஒரு மனுஷனோட பசி ஒரு மனுஷன் வந்து பசியிலயும், பயத்திலயும் தான் வந்து விடுதலை கிடைக்கணும். ஓகேவா? அதே மாரி ரத்த தானம் பண்றோம் அப்படின்னா, மனசார வாழ்த்துவாங்க. நீங்க நல்லா இருக்கணும்பாங்க. இப்ப எங்க இதுல பார்த்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ்ல வந்து கால்ல வந்து யாரும் விழக்கூடாது. சில நேரம் ரொம்ப ஒரு ஆதங்கப்பட்டு என்ன செய்வாங்க, அந்த நேரத்துல நம்ம பிளட் ஏற்பாடு பண்ணி குடுக்கும்போது கால்ல விழ வருவாங்க. நம்ம அத வந்து அவாய்ட் பண்ணிருவோம். அதே மாதிரி உயிர் போகக்கூடிய நேரத்துல ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆக்சிடென்ட் நேரத்துல நம்ம எமர்ஜென்சிய கொண்டு போய் நம்ம ஆம்புலன்ஸ் மூலமா அட்மிட் பண்ணிருவோம். அவங்களோட லைஃப் வந்து சேவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள், 3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப இதா பிலீவ் பண்ணி பேசுவாங்க. அப்போ நம்ம எல்லாருமே வந்து என்ன செய்றோம் அப்படின்னா, போதும் அப்படின்னு மனசார சொல்லக்கூடிய, வயிறு நிரம்பக்கூடிய ஒரு சேவைய பண்றோம். அடுத்ததா உயிர் காக்கக்கூடிய ஒரு ரத்த தான சேவை. அடுத்து நம்ம வந்து ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சியா கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாமே உயிர் வாழறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் பண்றோம். அப்ப இதுல வந்து அதுல ஒரு பங்குல நீங்க எல்லாரும் ஒ ஒத்த கருத்து உடையவர்கள், ஒரே நோக்கம் உடையவர்கள் வந்து வந்து சேர்ந்திருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட நானும் சேர்ந்ததுல வந்து என்னையும் ஆட் பண்ணதுல வந்து ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். இறைவன் நாடினால் நம்ம மீண்டும் இன்னொரு நாள் இதே மாரி
மீட்டிங்ல வந்து நான் ரொம்ப நேரம் பேசுற மாதிரி முயற்சி பண்றேன். நன்றி. நன்றி சார். மேலும் சார் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். நேர்லயே Thank சந்திக்க you, வாய்ப்பு sir. இருந்தால் சந்திப்போம் சார். நன்றி சார். ஓகே சார். நன்றி ஓகே சார். ஓகே ஓகே. நன்றி சார். ரைட், ஆக்ஷன் பிளான் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? தனுஷா மேடம், ஆக்ஷன் பிளான் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், என்ன அப்ளை பண்ண போகிறோம்? சொல்லுங்க சார். சோலை புஷ்பங்களே சோகம் குஞ்சுங்களே. சோலை இருக்கீங்களா? ஹலோ ம். ஹலோ. நான் சோலை சார் நிறைய ஆக்ஷன் ஷேர் பிளான் பண்ணியிருக்காங்க. வந்துட்டு அவங்கவுங்க ஆக்ஷன் பிளான் நினைச்சா என்ன? பண்ண முடியும் சார். அவங்கவுங்க பிளான் இப்ப பண்ணி ராஜகார்த்திகா தான் வர முடியும்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச ஆக்ஷன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு யார் நினைச்சாலும் அவங்கவுங்க நினைச்சா ஆக்ஷன் பிளான் பண்ணலாம். ம். அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் யோசிச்சாலே என்ன பண்ணணும் எனக்கு அப்படிங்கிறது ஒரு தோணிடும். ஐடியா வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நம்ம சாட்டர்டே பண்ணுறோம்ல, பண்ணுறது வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுத்து போடுறோம். நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து செல்ஃபி எடுத்து போடுறோம். அதுவும் ஓகே தான். நம்ம வந்து தப்பு நம்மளோட பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்க டிஸ்ட்ரிபியூட் யார் வாங்கினாலும் அவங்களும் நம்ம ஃபோட்டோவில் காமிக்கல. 3 மினிட்ஸ் இருக்காமல் இன்னும் இன்னும் டைம் இருக்கு. கடையில கட்டாச்சு. சரி. அப்போ வந்து இதில் எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா, இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குரூப்பில் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல. என்ன அப்போ ஒரு குரூப்பில் வந்து எத்தனை பேர் இருக்க முடியும்னா 1024 பேர் இருக்க முடியும்னு நினைக்கிறேன்ல. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 சம்திங். யாருக்கும் தெரியுமா இப்போ கரண்ட் அப்டேட் என்ன? வாட்ஸ்அப் குரூப் அப்டேட் தொலை தெரியல, முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. 1000 குரூப்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சேனல்னு வாட்ஸ்அப் சேனல்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அப்போ குரூப்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும், சேனல் நம்ம ஆட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இல்லை அப்போ குரூப்பில் வந்து நம்மகிட்ட இருக்கிற திருநெல்வேலியில் இந்த மாதிரி இருக்கிற டேட்டாவே நிறைய இருக்குது. இந்த திருநெல்வேலியே குரூப் எக்கச்சக்கமான குரூப் இருக்குது. அப்போ அந்த டேட்டா வேணால் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு அது குரூப்பாக வேணால் மொத்தமாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிட்டு லெஃப்டாக தான் செய்வாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிறவங்க வந்து நம்ம இந்த திஸ் குரூப் இஸ் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது மாதிரி உணவு தேவைப்படும் போது மீதி வந்துச்சு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு போட்டு வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு குரூப் வேணும் எல்லாம் மொத்தமாக இருக்கிற மாதிரி. ஆனால் எல்லாத்தையுமே திருநெல்வேலிக்கு முக்கியமான இந்த நம்பர்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இது எனக்கு இப்போ தோணுச்சு. ஏன்னா அப்போ தான் குரூப்பில் போடும்போது 1000 பேரில் ஒரு 5 பேர் இப்போ சார் வந்து குரூப்பில் பார்த்து தான் வந்திருக்காங்க. கால் பண்ணி இன்வைட் பண்ணல சார். குரூப்பில் நான் மென்ஷன் பண்ணி போடுறேன்னா பார்த்து தான் சார் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வரவங்க இருக்கிறாங்க. ஸோ உங்களோட சஜஷன் எதுவும் தான் சொல்லலாம். வேறு யாரும் சொல்லணுமா எதுவும்? அது யார் இந்த கமா? ஹலோ ஹலோ சார் வணக்கம். நான் தான் ஜெயலானி தான் சார். சொல்லுங்கள் சார். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லாம விட்டுட்டேன். வாங்க சார், வெல்கம். சொல்லுங்கள். ஆமா ஆமா, ஒன்றும் இல்லை. நம்ம அந்த கொரோனா டயத்துல கிட்டத்தட்ட அந்த 2 வருஷமும் ஒரு 380 பாடி திருநெல்வேலி சர்க்கிள்ல வந்து நம்ம டீம் தான் வந்து அடக்கம் பண்ணோம். சூப்பர் சார், சூப்பர். ஆமா, அந்த விஷயத்த வந்து நான் சொல்லாம விட்டுட்டேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதை மட்டும் நம்ம சொல்லாம விட்டுட்டோம். விஷயம் இல்லை சார். ஆமா ஆமா, அது வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்தந்த அதாவது ஜாதி மதம் பார்க்காம, அதாவது உறவுகள் எல்லாருமே ஒதுங்கி நின்ற போது, அந்த ஒரு தந்தையார் இறந்துட்டாங்கன்னா பிள்ளை வராம இருக்கும்போது நம்ம அந்த பிள்ளையா இருந்து அந்தந்த மத பிரகாரம் அவங்களுக்கு வந்து என்னென்ன எதிர் சடங்கு செய்யணுமோ அதை வந்து செஞ்சு கொடுத்தோம். நானும் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருந்தேன். எனக்கும் அதனால வந்து அஃபெக்ட் ஆச்சு. சொல்ல போனா அந்த ரம்ஜான் நேரத்துல தான் கரெக்டா கொரோனா வந்துச்சு. இந்த 30 நாளும் வந்து நோம்பு வச்சுட்டு நாம வந்து இரவு நைட் நேரத்துல போய், அதாவது டீம் படி பிரிச்சுட்டோம். ஒரு 2 மணி நேரத்துல தனித்தனியா தங்கியிருந்தோம். வீட்டுக்கு போக மாட்டோம். பிரிஞ்சிருந்து நம்ம மிட் நைட்ல அந்த மாதிரிலாம் போய் அடக்கம் பண்ணி கொடுப்போம். அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மறக்க முடியாத, நம்ம வாழக்கூடிய காலத்துல வந்து நம்ம அனுபவிச்ச ஒரு மறக்க முடியாத ஒரு கொடூரமான விஷயம். இருந்தாலும் அந்த நேரத்துல யாருமே வராத நேரத்துல நம்ம நின்று பண்ணது வந்து உண்மையிலேயே மனசுக்கு வந்து திருப்தியா இருந்துச்சு. வரக்கூடிய காலத்துல அந்த மாதிரி மக்களுக்கு ஒரு ஆபத்து இது வரும்போது நம்ம இதுல போய் நண்பர்களும் அதுல வந்து இன்வால்வ் ஆகி பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து அதுக்குள்ள பயிற்சிகள் எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம்.
எப்படி பண்ணணும் வைக்கிறீங்க எல்லா பயிற்சியுமே முன்னாடி கொடுத்து விட்டமின் டேப்லெட்ல இருந்து எல்லாமே முன்னாடியே நம்ம வந்து கொடுத்து தான் நம்ம வந்து பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரி இயற்கை விளையிற நேரத்துலயும் இந்த டீம் வந்து அப்படி மக்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். ஓகே சார். சூப்பர் சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட் சப்போர்ட் எதுனா கேளுங்க சார், நம்ம முடிஞ்சா கேட்டு ரெடி பண்ண முடிஞ்சா ரெடி பண்ணுவோம் சார். அவங்க ட்ரைனிங் கொடுக்க கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம ட்ரைனராக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் இந்த டீமாக சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான ட்ரைனிங்ஸ் கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கலாம் சார். ஓகே சார். அடுத்து நம்ம இன்னொரு நாள் ஏதாவது வேற ஏதாவது டைத்துல நீங்க வைப்பீங்களா? அப்போ நம்ம ஃபுல்லும் கலந்துக்கிடுவோம். பேசுவோம் சார். நன்றி சார். இதெல்லாம் ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார். நன்றி சார். சோலை இப்போ என்ன பிளான், என்ன ஆக்ஷன் பிளான் சீக்கிரம் சொல்லுங்கள். புரியல, என்ன சொன்னீங்க? ஆக்ஷன் பிளான் என்ன? இப்போ நம்ம சாட்டர்டே பண்ணுறது நம்ம ரெகுலராக பண்ணுறதுக்கு என்ன வேல்யூ உண்டோ அதை பார்க்கலாம் இல்லை. இன்னொன்று மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மற்ற விலங்குகளும் இருக்காங்க, அவங்களுக்கும் உணவு கொடுக்கணும். அப்படி தானே. இப்போ இந்த இடத்துல நம்ம மனுஷங்களை மட்டும் வைக்கும் போது எல்லாருமே நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண முடியுமா, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் இதே இது நம்ம வந்து மற்ற விலங்குகளை நம்ம உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குருவிகளுக்கு தினை வைக்கிறது, அப்புறம் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது, இது அவங்கவுங்களே பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் அதுக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்து தக்கலை அப்பா அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பேர். அவங்க வந்து ரெகுலராக ஃபுட்டு வந்து டாக்ஸ்க்கு வந்து எங்கள் அம்மா எடுத்து வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்களுக்கு ராஜேஸ்வரி அப்படிங்கிற நம்ம ஸ்டூடெண்ட்டோட அப்பா அவங்க தான் பண்ணுறாங்க அதை. அப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம எதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணலாம். இல்லை சோலை நீங்கள் சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? நினைக்கிறேன் சார், இப்போ வந்து நம்ம தனியா ஒரு குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி தனியா அங்க மீடியால உருவாக்கி நம்ம ஃபுட்டு கொடுக்கறதும் சரி, நம்ம அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதும் சரி, ஒரு வீடியோவா போட்டா ரீச் ஆகும்ல மக்கள்கிட்ட. அதுவும் சூப்பராக ஆகுமே. பண்ணலாமே. இப்போ நீங்க பேராபாக்ஸ்லாம் செய்றீங்கல்ல, குருவிலாம் வருது, அந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸா வீடியோ எடுத்து யூடியூப்லயோ இன்ஸ்டாலயோ போட்டா கூட மத்தவங்க தெரிய ஆரம்பிக்கும், இப்படி இருக்காங்க ஒருத்தவங்க, இங்க இருக்காங்க தெரிய ஆரம்பிக்கும், சப்போர்ட்டும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். ரைட் பண்ணுவோம். இப்போதைக்கு நீங்கள் பேஜ் மட்டும் வேணால் கிரியேட் பண்ணுங்கள் சோலை. என்ன? சரி, ஓகே சார். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள், ஒரே பேரில் வைங்க. என்ன பேர் வைக்குமோ அது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபவுண்டேஷன் பேரே கேட்டா பல்லுயிர் ஃபவுண்டேஷன் வைக்க வேண்டாம். வேண்டாமா? ஓகே, வேண்டாம். சாப்பாடு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேர் அந்த மாதிரி வைங்க. சரி, ஓகே. அந்த மாதிரி பொதுவாக இருக்கிற மாதிரி பேராக இருக்கணும். சரி, ஓகே சார். வச்சுட்டு நம்ம அதை கொலாபரேஷன் இன்ஸ்டாகிராமில் போடும்போது கொலாபரேஷன் வந்தால் பள்ளியூர் கொலாபரேஷன் போட்டுக்கலாம். சரியா? யூடியூப்லேயும் கொலாபரேஷன் இருக்கு. பள்ளியூர் வந்து நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் கொலாபரேஷன் வேணால் போட்டுப்போம். ஓகேவா? நீங்கள் அது கொஞ்சம் பிளான் பண்ணுங்க, யோசிங்க. அவர் சொல்கிறதில் ப்ரொமோட் பண்ணணும். நம்ம பண்ணுறது வந்து இன்னும் ப்ராப்பராக யாருக்கு போய் நம்ம குரூப்பில் போடுறோம். அந்த குரூப்பில் 20 பேர் தான் இருக்கிறாங்க இல்லை. இது எங்கே போட்டால் நிறைய பேருக்கு தெரியுமோ அங்கே போட்டால் தான் அவங்க விசாரிப்பாங்க, நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்க இன்னும் அவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம உதவி அவங்க உதவி பண்ணுறதுக்கான ஒரு டூலாக நம்ம இருப்போம். ஹெல்ப் பண்ணுறதுக்கு உதவி பண்ண முடியும். இப்போ அடுத்து மண்டே நம்ம வரும்போது நம்ம இங்கே கற்றுக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். நம்ம என்னென்ன அடுத்த மண்டே வரும்போது என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிவிட்டு அப்புறமா செஷனை நம்ம வந்து டிஸ்கஷன் கொண்டு போவோண்ணே. இது ரிலேட்டடாக இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, வேறு ஏதாச்சும் நம்ம கொடுப்போம் சார். விஷ்ணு, இந்த மாதிரி நீங்க இது காலேஜ் வந்து பேசுங்க சார். இப்ப கவர்மெண்ட் காலேஜ்னு இல்ல, எல்லா காலேஜுமே உங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் எல்லாம் போய் பேசுங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமா சேரதான் இது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். நான் இங்க இருக்கிற பசங்களே வந்து இப்ப நாங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்களா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு 20 பேர் சாப்பிடலாம்ல. இப்ப நாங்க வேலைக்கு போகும்போது 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு நினைப்பேன். இப்ப இது ஸ்ட்ராங்கா இல்லைனாலும் நாங்க வேலைக்கு போகும்போது இது கொஞ்சம் அதிகமா வளரும். அதனால நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா சேர்த்து விட்டீங்கன்னா நல்லது. சரி. ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் நம்மகிட்ட இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் நான் தரேன், நீங்கள் பேசுங்க. யாராவது நம்ம டீம் போட்டு ஒர்க் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. புரியுதா? இல்ல இந்த மாதிரி நீங்க ஆர்வமா இருக்கிறவங்கள என்ன சொல்றேன்னா இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப எங்க காலேஜ்ல வந்து NSS ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
இப்ப என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாவே அது ஒர்க்கா கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாருமே வந்து வரமாட்டாங்க சார். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்க வாங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. அவங்க ஒரு வேலையா கொடுக்கும்போது இப்ப ஸ்டாஃப் இல்லைன்னா நாங்க சீனியர் யாராவது வேலையா கொடுக்கும்போது வருவாங்க. வந்து அது ஒரு வேளை புடிச்சு போச்சுன்னா அவங்களே திரும்பி திரும்பி வருவாங்க. புரியுது புரியுது. அப்ப நீங்க ரொனால்டோ சார்ட்ட பேசுனீங்கல்ல, ஆமாம் ஆமாம். நீங்க வேணா பேசி இந்த மாதிரி என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் மாத்தி மாத்தி பேட்சா தனித்தனியா போய் ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்ற மாதிரி சொல்லுங்க. நானும் சொல்றேன் சார், நீங்களும் சொல்லுங்க. நானும் சொல்கிறேன், பேசுகிறேன். அந்த மாதிரி பண்ணி பண்ணலாம் அதான் சார். ஸ்டூடெண்ட்ஸ் என்எஸ்எஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸில் உட்கார வைங்க. நம்ம ஒரு இதை பற்றி டிஸ்கஷன் பண்ணி பிளான் பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தேன். ஏதாவது ஒரு மீட் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுங்கள், ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க, நான் வந்து பண்ணிடுறேன். அவ்வளோதானே. அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணுற பிளான் என்ன எல்லாத்தையுமே நம்ம டிசைன் பண்ணணும்னா பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம், நீங்கள் ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் உட்கார வைங்க, வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்க. ஜஸ்ட் ஒரு நாள் போதும், 3 hours போதும். சூப்பராக பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லாமே போட்டுடலாம். அது சார் அது காலேஜ்ல தான் பர்மிஷன் பெருசா கொடுப்பாங்களான்னு தெரியல. இதான் போன தடவை நீங்க கேட்டதா சொன்னாங்க, பர்மிஷன் கொடுக்கலன்னு சொன்னாங்க. சீனியர்ஸ் மூலியமாக கேட்டு வாங்க. ஒரு நாள் நம்ம 3 days ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், 7 days 30 days ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதெல்லாம் நம்ம கேட்குற விடத்தில் கொடுப்பாங்க. 3 hours ஈஸியாக கிடைக்கும். சரிங்க சார், கேட்டு வாங்க. சோலைட்டு கேட்டு இல்லை சீனியர்ஸ்ட்டை பேசியோ இது முடிஞ்சால் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சாட்டர்டே வர சாட்டர்டே அடுத்த சாட்டர்டே வந்து 2 சாட்டர்டேயுமே நம்மளுக்கு வந்து உங்கள் காலேஜ் தான் ட்ரைனிங் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த சாட்டர்டே வேணால் பிளான் பண்ணுங்கள், வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். எனக்குமே இப்போ இந்த வீக் டேஸ் எல்லாமே நான் முதல்ல ட்ரைனிங் போகிறேன். ஸோ 5 நாளுமே ட்ரைனிங் இருக்குது எனக்கு தொடர்ந்து. தேங்க்யூ. அப்போ சந்தோஷம். இப்போ பேஸ்ட்டு எக்ஸிக்யூஷன் பிளான் பண்ணுங்கள். என்ன கால் பண்ணுங்கள், சரியா? நம்ம குரூப் கிரியேட் பண்ணி குரூப்பில் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஆட் பண்ணி விடுவோம். ஓகேவா? ஓகே சார். ரைட். வேறு தனுஷா ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ஹரிஹரன், ராகுல், ராஜகார்த்திகா, செல்வ சிவசங்கர், சோலை ராகவன், விஷ்ணு, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஆக்ஷன் ஸ்டெப் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் மண்டே பார்ப்போம். அப்டேட் பண்ணுங்க குரூப்ல. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ கம்யூனிகேஷன்ல இருங்க ஒருத்தவங்க கூட. நீங்க பர்மிஷன் கேட்கறதா இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வீக் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வர ஐடியாவா இருந்தாலும் சரி, நீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிட்டாதான் தெரியும். Thank you so much. Good night. Deep sleep.